உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அழகின்ற சொல்லுக்கு முருகா, உந்தன் அருளின்றி உலகிலே பொருளேது முருகா. அழகின்ற சொல்லுக்கு முருகா. டன் 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 டன். நீ கொட்டிக்கிட்டியா இல்லையா? இல்லை, இப்ப என்ன உனக்கு பிரச்சனை? நான் சாப்பிட்டது உனக்கு ஒரு பிரச்சனையா? அப்போ உனக்கு பிரச்சனை இல்ல, அப்படிதானே? வீட்டுல ஆரஞ்சு சாப்பிடலன்னா நான் என்ன பண்ணுவேன்? அதுக்கு நான் தூங்க கூட கூடாதா? எனக்கு உறக்கம் வருது, நான் தூங்க போதேன். தூங்குப்பா, நல்லா தூங்கு, நிம்மதியா தூங்கு, சந்தோஷமா தூங்கு. உன்னை யாரு வேணான்னு சொன்னாங்க? ஏம்ல, உனக்கு மூடு சரியில்லை, பொறவ பேசிக்கிடலாம், நான் உறங்குதேன். இந்த நேரத்துல பேசினா எனக்கு தான் பாதிப்பு. எப்படி படுக்கிறான் பாரு, எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி. பாவம் மாமா, அவருக்கு டயாபெட்டிஸ் இருக்கு, பசி தாங்க மாட்டாரு. கனி சின்ன புள்ள, அவளும் பசி தாங்க மாட்டா, ஒருத்தரும் சாப்பிடல. இவருக்கு நல்ல நிம்மதியான உறக்கம் வேணும், உறக்கம். ஏம்ல, ஒரு வேளை சாப்பிடலன்னா யாருக்கும் எதுவும் ஆயிடாது. ஒரு வேளை சாப்பிடலன்னா நல்லதான், உடம்புல இருக்கிற கெட்டதெல்லாம் வெளியேறுமா. நானா அவங்கள சாப்பிட வேண்டாம்னு சொன்னேன்? கொழுப்பு எடுத்து போய் சாப்பிடலன்னா நானா பண்ண? அதானே. யாருக்கு என்ன ஆனா உனக்கு என்ன? ஐயோ, யாருக்கும் எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நான் படுறேன் கவலை. ஆனா உனக்கு கவலையா என்ன? ஏம்ல, எனக்கு உறக்கம் வருதுல, தொண நீ ஏன் பேசிட்டே இருக்க? எனக்கு வர ஆத்திரத்துக்கு உன்னை கொன்னே போட்டுருவேன் பாரு. எந்திரா, இப்ப எந்திரிக்க போறியா இல்லையா? எந்திரா. இல்லை டேய், எந்திரா. இல்லை, என்ன பிரச்சனை உனக்கு இப்ப? டேய், ஓ முடிவுதான் வேணும். நீ என்ன முடிவு எடுத்திருக்க இப்போ? இல்லை, அதான் உனக்கு தெளிவா சொல்லிட்டோம்ல. தெளிவா சொல்லு. இப்ப வெங்கடேஷ்க்கு வேலை தர முடியுமா முடியாதா? இல்லை, வெங்கடேஷ் சம்பந்தமா எந்த முடிவு எடுக்கணும்னாலும் பிரின்சிபால் தாம்ல முடிவு எடுக்கணும். ஏதாச்சும் கேட்கணும்னா போய் ரத்னா கிட்ட போய் கேளு. டேய், நீ அப்பா கிட்ட என்ன சொன்ன சொல்லு. என் குடும்பம் எனக்கு கோட்டை மாதிரி, அதை எதனாலையும் உடைக்க முடியாதுன்னு சொன்னியா இல்லையா? உன் அப்பன் இல்ல, எவன் கேட்டிருந்தாலும் அதான் சொல்லியிருப்பேன். இப்ப வெங்கடேஷ் பிரிஞ்சா நீ கட்டின கோட்டையில ஓட்ட விழுந்துராதா? ஏலே, முதல்ல அந்த கோட்டையில ஒரு ஆளே கிடையாது. அவன் நீ ரெக்கமெண்டேஷன் பண்ணி தான் அவன் இங்க வந்திருக்கான். வந்தவன வாண்டு நான் சொல்ல மாட்டேன், போன்னு நான் சொல்ல மாட்டேன், அவ்வளவுதான். திருந்த வாய்ப்பு தரலாம் நீ தானே சொன்ன. இப்ப அவன் உள்ள வந்ததே ஒரு வாய்ப்பு தானே, அது நான் தானே கொடுத்திருக்கு. புறவன் என்ன? ஒரு மனுஷன் திருந்தி வாழணும்னா அதுக்கு முழுசா வாய்ப்பு தரணும். இப்படி அறகுற வாய்ப்பெல்லாம் எதுக்கும் உதவாதுன்னு உனக்கு தெரியாதா? முதல்ல கொடுத்த வாய்ப்புல அவன் ஆறுன்றதை நிரூபிக்கிட்டேன். இத செஞ்சாதான் நான் நிரூபிப்பேன்னு சொல்லிதான் பாரு ஒருத்தன். அவன் தான் பெரிய அயோக்கிய பையனே. இவனெல்லாம் நான் ஜம்பத்துக்கு நம்பவே மாட்டேன். இவனுக்காக போய் பேசிட்டு இருக்க. அப்போ அவனை கூப்பிட்டுட்டு வரப்போறேன்னு நான் சொன்னப்போ வேணவே வேணான்னு நீ தடுத்திருக்க வேண்டியதானே? போ வேணாம் தான் சொல்லுதேன், அப்போ வேணாம் தான் சொல்லுதேன். நீ தான் அவன் கேட்காம அவனை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிருக்க. டேய், நீ எல்லாம் மனுஷனே இல்லடா. எனக்கு தெரியும் நீ இன்னும் தூங்கலன்னு. நான் தூங்கிட்டேன்னு ஒன்னும் சொல்லலையே. சரி, வெங்கடேஷன் நான் தான் கூட்டிட்டு வந்தேன், அது தப்புன்னு நீ சொல்ற. ஆனா முத்துப்பாண்டியும் இந்த வீட்டுக்கு மருமகன் தானே. அவனை நானா கூப்பிட்டு வந்தேன்? அவனை நீ தானே உள்ள கூட்டிட்டு வந்து வாழ வச்ச. ஏம்ல, நைட் நேரத்துல ஏம்ல நோய் நோயின்னு பேசிட்டு இருக்க? அதுக்கு இப்ப என்னப்ப? ஒண்ணும் இல்ல சாமி, நான் எது பேசினாலும் அதை நீ தப்பா தான் புரிஞ்சுக்குவ. நான் பேசாம இருக்கிறது தான் எனக்கு நல்லது. ஒவ்வொரு தடவையும் நீ ஏதாவது பேச தொடங்குவ நானும் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா என் கண்ணு முன்னாடி ரத்னா வாழ்க்கை வீணா போகுதேன்னு அதை பொறுக்க முடியாம தான் நான் வாயவே திறக்கிறேன். என்கிட்ட கேட்டா நீ ஒரு விஷயத்தையும் செய்யற, எல்லாத்துலயும் படக்குன்னு முடிவெடுக்கிற. அத்தனையும் தாட் பூட் தஞ்சாவூர் தான். ஒரு பேச்சுக்கு கூட இது சரியா தப்பான்னு ஒரு வார்த்தை. கட்டினவள இவன் மதிக்க மாட்டானா? இவன் தங்கச்சிங்கள மட்டும் அவ புருஷங்களா மதிக்கணுமா? ரொம்ப நல்லவன்டா நீ, ரொம்ப நல்லவன். ஒரு நிமிஷம் இரு. நான் எப்போ உங்ககிட்ட கேட்காம ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கேன், அது முதல்ல சொல்லு. ஐயோ, நீ எவ்ளோ நல்லவன். ஓ மேல போய் நான் பழிய போடுறேன் பாரு. தப்புதான்டா, தப்புதான்.
முதல்ல சொல்லு. நான் எப்ப உங்ககிட்ட கேட்காம ஒரு விஷயத்த செஞ்சேன்னு சொல்லு. பேச்ச திசை திருப்பறதுல பயங்கர கேடியாச்சே நீ. நான் என்ன சொன்னேன்? எந்த விஷயத்திலயும் முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட நீ கேட்க மாட்டேங்கிறது தான். வீட்டு மருமகனுங்களை வீட்டோட வச்சுக்கிறது உனக்கு வேணா புதுமையா இருக்கலாம். ஆனா அது பிராக்டிக்கலா சரியா வராதுன்னு யார் சொன்னா? நானா இல்ல உங்க அப்பத்தாவா? சொல்லு. சரி, என்ன மீறி நீ முடிவெடுத்துட்ட. அது சரியோ தப்போ அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணியே ஆகணும். இந்த விஷயத்துல நீ தோத்து போயிடக் கூடாதுன்னு நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு உனக்கு என்னடா தெரியும்? ஏலே, எல்லாத்தையும் நானும் பார்த்துட்டு தானே இருக்கேன். எங்களுக்கும் கொஞ்சம் தெரியும்ல. அப்புறம் ஏன்டா நீ இந்த விஷயத்துல இவ்வளவு பிடிவாதமா இருக்க? இப்ப கூட நான் எதுக்காக பேசுறேன்? நீ எடுக்கிற முடிவு தப்பாயிடக் கூடாது. இசக்கி வாழ்க்கை மாதிரி ரத்னாவும் அவ புருஷன் கூட வாழணும் தானே நான் பாடுபடுறேன். டேய், நான் பேசுறது உனக்காக தான்டா. நான் இவ்ளோ விட்டு கொடுத்திருக்கேன்ல. எனக்காக இந்த விஷயத்துல நீ விட்டு கொடுத்தா என்ன? ஏம்ல? டேய், எனக்காக ஒரு வார்த்தைடா, ஒரே ஒரு வார்த்தை ரத்னா கிட்ட பேச. குடியா முழுகி போயிரும். இல்லை, நான் என்ன சொல்ல வரனே உனக்கு புரியல. என் பாயிண்ட் என்னன்றதை நீ ஏத்துக்கிடவே மாட்டிய. உறவு நான் கிட்ட பேசி என்னத்த பிரயோஜனம்? ஆக என்னதான் கரடியா கத்துனாலும் நான் சொல்றத நீ கேட்க மாட்டல்ல. நீ என்ன சொன்னாலும் அது அப்படியே வேத வாக்கா நான் எடுத்துக்கணும். ஆனா நான் சொல்ற ஒரு விஷயத்த கூட நீ கேட்க மாட்ட, அப்படிதானே? டேய், எந்திரா எந்திரா. எந்திரிங்கறல. ஏம்ல? தள்ளு. எங்க இப்ப நைட்ல எங்கயாச்சும் போய் பஞ்சாயத்து கூட போறியா? தள்ளுடா. உன்னோட பஞ்சு மெத்த, உன்னோட கட்டல், அதுல நீயே படுத்து நிம்மதியா தூங்கு. வெங்கடேஷ், வெங்கடேஷ், வெங்கடேஷ். சிஸ்டர், விடிஞ்சிருச்சா? போறவங்க வரவங்க எல்லாம் பாத்துட்டு போறாங்க. நீங்க உள்ள போங்க. ரத்னா என்ன சொன்னா சிஸ்டர்? சாரி வெங்கடேஷ், என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் போராடி பார்த்தேன். ஒவ்வொரு முயற்சியும் தோல்வியில தான் முடியுது. உங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஐம் சாரி. உங்களை கூட்டிட்டு வந்து இந்த வீட்டுல தங்க வச்சது என்னோட தப்புதான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.